இந்த காலத்தில் ஆம்பளைகள் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. என்னென்னா எங்கள் ஊர்லேயும் அப்படி ஒருத்தர் இருக்கிறான். ஊரில் வந்துட்டு இப்போது கோயிலில் விசேஷமெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்களா, எல்லாருமே வந்து குரூப்பில் எல்லாம் போஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அவனும் அப்படி தான் வீடியோஸ் எல்லாம் எடுப்பான், குரூப்பில் போடுவான், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த திருட்டு நான் என்ன பண்ணுவான்னா அவங்க கூட நான் வந்து பேச மாட்டேன். ஸோ என்ன பண்ணுவான்னா, இப்போ எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இல்லை நான் என் பொண்ணு அந்த மாதிரி நாங்களாம் வீடியோவில் வந்தோம்னு வச்சுக்கோங்க, வீடியோ எடுப்பான், நல்லா மாதிரியே வீடியோவில் எடுப்பான். ஆனால் நாங்கள் இருக்கிறத மட்டும் வந்து அந்த குரூப்பில் போட மாட்டான். அப்போ நானும் இது வந்து நிறைய டைம் நோட் பண்ணிட்டேன். எந்த ஃபங்க்ஷன்னாலும் வீடியோ எடுப்பான், எல்லாமே போடுவான். ஆனால் நானே என் பொண்ணும் இருக்கிறது ஒன்று கூட போட மாட்டான். அந்த திருட்டு நாய் எவ்வளோ ஒரு வன்மம் பிடிச்ச நாயாக இருந்து இப்படியெல்லாம் பண்ணுவான்னு பாருங்க. ஒருத்தவங்களோட மெமரிஸ் கூட கிடைக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறான்னா அவனுக்கு எவ்வளோ ஒரு நல்லெண்ணம். ஆனால் வெளியில் பார்த்தா அவன் அப்படியே நல்லவன் மாதிரி. ஆனால் அவனோட திருட்டுத்தனமெல்லாம் எனக்கு தெரியும். அவன் வந்து என்னென்ன கிரிமினல் மாதிரி யோசிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் வெளியில் வந்து அவனுக்கு கோவம் வராதே, அவன் யோகா பண்ணுவானே, அது பண்ணுவானே, இது. ஆனால் அந்த நாய் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த வன்மத்தை எப்படியெல்லாம் காட்டுங்கிறது எனக்கு தெரியும். நிறையா விஷயத்தில் நான் பார்த்துட்டேன், ஒரு 2-3 விஷயத்தில். எதுக்கு இந்த நாய் வந்து இப்படியெல்லாம் ஒரு கெட்ட எண்ணத்தோடு இருக்குதுன்னு தெரில. ஒரு வீடியோவில் கூட இவங்க மெமரிஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான்னா அவனெல்லாம் எப்பேற்பட்டவனா இருப்பான்.